சஷ்டி, கிருத்திகை, வைகாசி, விசாகம் இந்த மாதிரி முருகனுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்ல எல்லாமோ முருகனை வழிபடணும், அவரோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இதுல சிலர் ஆன்மீக சான்றோர்கள் மாதிரியேவும் தங்களும் முருகனை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். இதுல பலருக்கும் முருகனை கனவுலையாவது பார்த்துடணும், அவர் நம்ம கனவுல கூட வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இறைவன் நமக்கு அதை தரணும் இதை தரணும், நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை நம்ம கடவுள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம கடவுளுக்கு என்ன செய்யறோம், கடவுள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம என்ன செஞ்சா அவரோட அருளும் காட்சியும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்படிங்கறதெல்லாமோ அநேகமானவங்க ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. தங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் திருப்பி திருப்பி கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்கறத தவிர்த்து அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணா கடவுளே நம்மளுக்கு அதை கொடுப்பாரு அப்படிங்கிற சிந்தனை யாரோட மனதிலையுமேவும் ஓடுறது இல்ல இந்த காலத்துல. சரி, அதே மாதிரியான ஒரு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முருகனை பத்தின பல அரிய தகவல்களை நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோவா போட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் முருகப்பெருமான டெய்லி பூஜை பண்றாரு, இடைவிடாத முருகப்பெருமான வணங்குறாரு. அவருக்கு எப்பவுமே முருகனை பத்தின சிந்தனைகள் தான். அவரோட வாயில எப்பவுமே முருகனை பத்தின பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்குது. சஷ்டி நாள்ல விரதம் இருப்பாரு. திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு, ஆனாலுமே குழந்தை இல்லை. அதை நினைச்சு அவர் வருத்தப்படாம முருகனோட அருளால கண்டிப்பா தனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அத்தனை கஷ்டங்களையுமே முருகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரியே 5 வருஷம் கழிச்சு முருகப்பெருமானோட அருளால அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு கந்தவேலன் அப்படின்னு பேர் சுட்டி ரொம்பவே அன்பா வளர்த்துக்கிட்டு வர்றாரு. கந்தவேலனும் தன்னை மாதிரியே முருகனோட பக்தனா இருக்கணும், நொடி பொழுது முருகனை எண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே கந்தவேலனுக்கு முருகனோட கதைகளும் அடியார்களோட வாழ்க்கை கதைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கிறாரு. இதனாலேயும் கந்தவேலனுக்கு சின்ன வயசுலயும் பசுமரத்தை ஆணி மாதிரி முருகன் மனசுக்குள்ள முழுசா பதிஞ்சிடுறாரு. எந்நேரமும் முருகனை பத்தின பாடல்களும் முருகனோட நாமமும் அவரை அறியாமலே அவரோட மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. பள்ளி படிப்பை முடிச்சதுமே முழு நேரமே முருகனுக்கு பணிக்காக முடிவு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு கோயில்ல முருகன் பணிக்காக வேலைக்கு சேர்றாரு. பக்தியோட சேவை செய்யறாரு. நக்கீரர் அருணகிரி மாதிரி தனக்கும் ஒரு நாள் கண்டிப்பா முருகன் காட்சி தருவாரு அப்படின்ற பரிபூர்ண நம்பிக்கையில முருகனுக்காக சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கந்தவேலன் தன்னோட தந்தை மாதிரியே சஷ்டி கார்த்திகை நாள்ல விரதம் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செஞ்சு வர்றாரு. இப்படியே வருஷங்கள் பல ஓடுது. ஆனாலுமே முருகனோட காட்சி அவருக்கு கிடைக்கவே இல்லை. இதனால மனசுல முருகனை காண முடியாம போயிருமோ அப்படிங்கிற வருத்தம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. தினமும் கோயிலுக்கு வர்ற கந்தவேலன் திடீர்னு முருகனை பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. முருகா, உன்னையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கிறனே, எனக்கு காட்சி தரக்கூடாதா, எனக்கு அருள் செய்யி அப்படின்னு ரொம்பவே கையெடுத்து கூப்பி வேண்டி நிக்கிறாரு. அவரோட பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி முருகன் காட்சி தர்றதுக்கு எண்ணம் கொடுக்கிறாரு. ஆனா எதையுமே ரொம்ப பிடிவாதமா சாதிக்கிற கடவுள் சோதனை இல்லாம ஈஸியா காட்சி கொடுத்துருவாரா? அந்த சோதனை என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு வைகாசி விசாகம். பக்தர்கள் எல்லாமே அன்னதான மண்டபத்துல அன்னதானத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னதானத்துக்கு முன்னாடி கந்தவேலன் எப்பவுமே முருகனை ஒரு நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு போய் தான் அன்னதானம் பண்றது அவரோட வழக்கமா இருக்குது. அதே மாதிரியே விசாகத்தன்னைக்கும் முருகனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கருவறைக்கு வர்றாரு. கருவறைக்கு வந்தா அவரை கண்களை அவராலேயே நம்ப முடியல. அப்பதான் கந்தவேலனுக்கு அந்த அற்புத காட்சி கிடைக்குது. ஆமா, சன்னதியில நின்றவன் முன்னாடி முருகன் 6 முகங்களோட 12 கரங்களோட காட்சி கொடுக்கிறாரு. பக்தி பிரவேசத்துல தெளித்த அவன் அதே நேரத்துல அன்னதான மண்டபத்துல பக்தர்களுக்கு விரைவில் உணவிடும்படி சத்தமும் அவனோட காதல விழுகுது. அதை கேட்ட படபடத்தவன், முருகா, எத்தனையோ நாட்கள் கழிச்சு நீ எனக்கு காட்சி கொடுத்துருக்க. உன்னோட பேரழக ஆயுள் முழுசும் தரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா வந்தவங்களை காக்க வச்சுட்டு என்னால உன் முன்னாடி இப்படி அமர்ந்திருக்கிறது சரியான முறையா தோணல. பக்தர்கள் அங்க பசியோட இருக்கும்போது நான் இங்க உட்காந்து உன்னோட காட்சியை பாக்குறத என்னோட மனசே ஒப்பல. அதனால எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் காத்துரு. நான் இப்படி போய் சட்டுன்னு அத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டு அடுத்த நிமிஷம் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட பதிலுக்கு எதிர்பார்க்காம கந்தவேலன் அங்க இருந்து புறப்பட்டு அன்னதான மண்டபத்துக்கு போயிடுறாரு. பேச்சுக்கு ஒரு நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லலாம். ஆனா 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதுன்னா சாதாரண விஷயமா? 4 மணி நேரம் கடந்துருச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சன்னதிக்கு வர்றாரு கந்தவேலன். அவரோட மனசுல நம்ம தேடி வந்து காட்சி கொடுத்த முருகனை அலட்சியப்படுத்திட்டோமோ, எனது வேலைதான் முக்கியம்னு முருகனை அங்கேயே நின்றுட்டு போனது ரொம்ப தப்பான விஷயமோ, முருகன் எனக்காக அங்கேயே நிப்பாரா, இப்படியே 1008 சந்தேகம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. முருகன் சன்னதியை நோக்கி ஓடி ஓடி வர்றாரு. என்ன ஆச்சரியம், முருகன் தன்னோட பக்தனுக்கு
முருகனுக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவன் வியந்து நிக்கிறான். தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான் முருகன் கிட்ட. 1000 பேர் பசிய போக்கணும் கந்தவேலனை பார்த்து முருகன் கோச்சுக்கிருவாரா என்ன? கந்தவேலனுக்காக காத்திருந்த முருகன் கந்தவேலன் கிட்ட சொல்றாரு, கந்தவேலா வருந்தாத, எனக்கு செய்யற பூஜையை விட அடியவர்களுக்கு அமுதளிக்கும் உன்னோட பணி ரொம்பவே சிறந்தது. அந்த கடமை உணர்வோட கம்பேர் பண்ணும்போது நீ என் முன்னாடி நின்னது பெரிய விஷயமே இல்லை. உன்னோட கடமையை நீ எப்போது சரியா செய். அப்படி உன் பணிகளை சரியா செய்தாலேவும் அது என்னை வணங்குறதுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி கந்தவேலனுக்கு ஆசி வழங்குறாரு. முருகனுக்கு செய்யற பூஜையை விட அவரோட பெயர்ல அடியவர்களுக்கு தொண்டு செய்யறதும் முருக சிந்தனையிலேயே அர்ப்பணிப்புகளை செய்யறது மட்டுமே முருகன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நம்ம அதை செய்ய இதை செய்யணும் முருகன் கிட்ட கேட்கறத விட நம்ம இந்த மாதிரி பணிகளையும் இந்த மாதிரி தொண்டுகளையும் சிறப்பா செஞ்சாலேயும் முருகன் அவராவே நம்மளுக்கு தேவையானதை சிறப்பா செய்வாருன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் முருகனோட உண்மையான பக்தி. பெரியவங்க எதையுமே சும்மா சொல்லி வச்சுட்டு போல ஏழையோட சிரிப்புல இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே எல்லா விஷயமுமே அடங்கிருது. நம்ம விட கீழே இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யும் போது நம்மளுக்கு மேல இருக்கிற கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கானதை செய்வார்ன்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருந்தாலேவும் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். ஆறுமுகம் அருளிட அனுதினமும் ஏறுமுகம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பாய்.